வியாசருக்கு எங்கே ஞானம் கிடைச்சதுன்னா ஹயக்ரீவர்கிட்டேன்னு கிடைச்சதான். ஹயக்ரீவர் யாரு? குதிரை. ஹயக்ரீவரான குதிரையுடைய அனுகிரகம் படைத்த வியாசர் யானையான பிள்ளையார பழக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதுதான் குதிரையை வைத்து ஆனையை பழக்குமா போலே. இவ்வளோ ஒரு சீக்ரெட் அடங்கியிருப்பாங்க. இப்போ சரி, இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு வந்துடலாம். எது இம்பார்ட்டன்ட் சாமம் அப்படின்னா அதுக்கு அது பதில் சொல்லிடுது. என்னன்னா பிராணோ வை யக்ஞியம் சாம. எது இம்பார்ட்டன்ட் சாமம்னா பிராணம். பிராணன் தான் இம்பார்ட்டன்ட் சாமம். பிராணன் ஆயிடுத்தா. அடுத்தது எது யஜுஹு அப்படின்னு கேட்டா மனோ வை யக்ஞியம் யஜுஹு. மனசு தான் இம்பார்ட்டன்ட் யஜுஸ். ரெண்டாவது ஆயிடுத்தா. காச்சைஷம் விருணுதே யஜ்ஞம். எது யஜ்ஞத்தை வரிக்கும். இதுதான் நமக்கு பிள்ளையாருக்கு பாவம் கொஞ்சம் குழப்புற இடம். ரிக் ஏகா, ஒரு ரிக், அதுதான் எதுன்னு தெரியல. இப்போ முதல்ல நம்ம ஃபஸ்ட் இதை எப்படி உபனிஷத் மூலமாக புரிஞ்சுக்கணும்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். இது 5 மயம் கேள்விப்பட்டீங்களா? மயம் 5, மயம் 5 அப்படின்னு ஒன்று உபனிஷத்தில் இருக்கு. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்கோ. அன்னமயம், பிராணமயம், மனோமயம், அடுத்தது விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். இது என்ன சுவாமி ஒரு லெவலாக சொல்லிட்டு கேள்னா, அன்னமயம். அன்னம்னா என்ன? ரைஸ். அதீச்ச அத்தியச்ச. அத்தும் அர்ஹதி இதி அன்னம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அத்தும் அர்ஹதினா சாப்பிட்றதுக்கு உகப்பாயிருப்பது அன்னம். இன்னொன்று அதுக்கு என்னென்னா அதீச்ச அத்தியச்ச. எது அளவோடு சாப்பிட்டா நாம் சாப்பிடலாமோ, எது அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டா அது நம்மளை சாப்பிடுமோ அதுக்கு அன்னம்னு பேர். அதனால தான் கேஜி அஞ்சலி முகர்ஜி சாப்பிடாதீங்கன்னு உட்காந்து குறைச்சிட்டு இருக்கா இல்லையா? அதனால அன்னம். அன்னமயம்னா உடம்பு. உடம்பு முழுக்க அதனால தானே இருக்கு. சாப்பாடு கார்போஹைட்ரேட்ஸ்னால தானே உடம்பு இருக்கு. அன்னமயம் இது பாடி. அடுத்தது பிராணமயம். அது உள்ள உடம்பு ஃபுல்லாக போய் பார்த்தா கேஸ். பிராணன். பிராணன்னா கிட்டத்தட்ட கேஸ். பிராணமயம் கேஸ்ன்னு எப்படி சொல்கிறேன்னு கேட்டால், இப்போலாம் பெரியவாள்லாம் சொல்லுவா தளிகை பண்ணும்போது, ராத்திரி வேணா நீ கொஞ்சம் வாழைக்காய் சாப்பிடாமல் இருந்துரும்பா. ஏன்னா வாழைக்காய் வாயு, முட்டி வலிலாம் வரும். அப்புறம் அதனால தான் எல்லாருமே சேர் போட்டுவிட்டா. இங்கே வசதி. சில இடத்துல சேர் போட மாட்டா. கீழே எல்லாரும் உட்காந்துப்பா. பத்மாசனம், முட்டியாசனம், மேலே ஆசனம் எல்லாம் பாபா ராம்தேவ் உட்காந்து கற்றுதானே முடியல இல்லையா? அதனால் கேஸ் முழுக்க பிராணமயம். முதல்ல அன்னமயம் உடம்பு, அதுக்குள்ளே இருக்கக்கூடியது பிராணமயம். அடுத்தது மனஸ், மனோமயம். அதுக்கும் அப்புறம் ஜீவாத்மா இருக்கு. ஜீவாத்மா அதுக்கு அப்புறம் இருக்கு. அது விஞ்ஞானமயம். அந்த ஜீவாத்மாக்குள்ள அந்தராத்மாவா பரமாத்மா இருக்கார், ஆனந்தமயம். இதுதான் உபனிஷத் சொல்லக்கூடியது 5. புரியுறதா? இப்போ முதல்ல அது என்ன சொல்லிட்டு, பிராணோவை யக்ஞியம் சாம. பிராணன் தான் ஃபர்ஸ்ட். பாடி அது விட்டுடுத்து. முதல்ல பிராணனுக்கு போச்சு. பிராணன் தான் இம்பார்ட்டன்ட் சாமம். அடுத்தது மனோவை யக்ஞியம் யஜுஹு. அடுத்தது மனசுக்கு போச்சு. அடுத்தா இப்போ அடுத்தது என்ன வரணும் ஆர்டரில்? விஞ்ஞானம், ஆனந்தம். கரெக்டாக 2 வரணும். இப்போ இதை எப்படி நம்ம டெவலப் பண்ண போகிறோங்கிறதுலாம் இதில் பியூட்டி இருக்குது. இப்போ நம்ம ஒரு மேட்ச் விளையாட போகிறோம். ஐயோ என்ன சுவாமி இது சாதாரண கதை கேட்கலாம், மேட்ச் எல்லாம் விளையாடிட்டு, அதனால தான் உங்கள் உபன்யாசத்துக்கு யோசிச்சுட்டு தான் வரணும். இப்போ பாருங்க, ரிக் ஏகான்னு அந்த இடத்துல இருக்கு. ஒரு ரிக் அப்படிங்கிறது அது என்னன்னு எங்கள் ஆச்சாரியன்னு பதில் சொல்வார். அதுக்கு நம்ம ஒரு முதல்ல மேட்ச் விளையாடணும். இப்போ அந்த மேட்ச்சில் 4 பேர், 4 people கண்டெஸ்ட் பண்ணுறா. இப்போ நமக்கு என்ன சென்னை சூப்பர் கிங்ஸ், இது டெல்லி டேர் டெவில்ஸ் மாதிரி இப்போ 4 பேர். யார் யாருன்னா ஜீவாத்மா. ஐயோ மறுபடியும் வந்துட்டீரா நீர் ஜீவாத்மாக்கு அப்படின்னால பல பேர் அப்செட் ஆகிடுவா. கவலைப்படாதீங்க, ஜீவாத்மாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ ஜீவாத்மா. அடுத்தது ஷரீரம், நம்ம உடம்பு, அன்னமயம். ஏன் நன்னா போட்டு குழம்பு சாத்து முதன் சாட்டு நன்னா வளர்த்து வச்சுருக்கக்கூடிய உடம்பு, பாடி, ஜீவாத்மா. இது ரெண்டு பேர். இப்போ இன்னும் 2 பேர் வேணும். அடுத்தது பரமாத்மா. ஓஹோ டக்குன்னு அவர் வந்துட்டார் பாருங்க, எங்கேயோ வைல்ட் கார்டு என்ட்ரியில் அவர் வந்துட்டார், பரமாத்மா. அடுத்தது அவருடைய சரீரம். அவர் சரீரம்னு சொல்லக்கூடாது, கரெக்ட் வேர்ட் திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படின்னு சொல்லணும். பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகம். டெக்னிக்கலாக பார்த்தா நமக்கு புரியறதுக்காக சரீரம்னு வச்சுக்கோங்க. ஜீவாத்மா ஜீவாத்மா சரீரம், பரமாத்மா பரமாத்மா சரீரம். ஆயிடுத்தா? இப்போ இதுகளுக்கெல்லாம் நம்ம ஒரு செட்டுக்கும் நம்ம 2 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். எப்படின்னா மேட்ச் இது நல்லா நீங்கள் புரிஞ்சுருந்தா தான் போக முடியும். அதை தியானம் பண்ணுறது சுலபமா? ஃபஸ்ட்டு கண்டிஷன். 2வது கண்டிஷன், தியானம் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய பலன்.
தியானம் ஈஸியாக பண்ண முடிஞ்சுதான 1 பாயிண்ட், பண்ண முடியலன்னா 0. அதை தியானம் பண்ணி கிடைக்கக்கூடிய பலன் வசந்ததா இருந்ததான 1, இல்லைன்னா 0. எடுத்தா இதுதான் நமக்கு ரூல்ஸ். இப்போ முதல்ல நம்ம ஜீவாத்மாக்கு போகலாம். ஜீவாத்மானா என்ன? அதுதான் ப்ராப்ளம். எவ்வளோ உபன்யாசம் கேட்டாலும் அவர் ஜீவாத்மானா அது குழப்பம்தான். ஜீவாத்மா எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக உங்களுக்கு நான் ஜீவாத்மானா என்னன்னு சொல்லட்டுமா? அயம் துஷ்யந்த் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, த ஐ தான் ஜீவாத்மா. அவ்வளோதான், புரிஞ்சு கொடுத்தா இதில்? அயம் துஷ்யந்த். நீங்கள் ஒருத்தரும் தம்பி ஐஎம் சாவித்ரி, ஐஎம் காயத்ரி, ஐஎம் சரஸ்வதி, ஐஎம் முகேஷ், ஐஎம் சுரேஷ் இப்படிலாம் சொல்லும்போது ஐ தான் ஜீவாத்மா. ஆயிடுதா இல்லையே சுவாமி? ஐஎம் ஜீவாத்மான்னு சொல்லும்போது, ஐஎம் சுரேஷ் அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஐ ஜீவாத்மாவாருதுன்னு கேட்டால், விசிஷ்டாத்வைத்த பரமா அகம் பிரம்மாஸ்மிக்கு அர்த்தம் சொல்கிறேன். அகம்னா நான், பிரம்மம்னா பிரம்மம், அஸ்மினா இருக்கின்றேன், நான் பிரம்மமாக இருக்கின்றேன், அதனால நான் தான் பிரம்மம் அப்படின்னு ஒரு அர்த்தம் அத்வைத சம்பிரதாயத்தில் உண்டு. விசிஷ்டாத்வைதத்தில் ராமானுஜர் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் உங்கள் ஆத்துக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான், வரமாட்டேன். அது பல பேர் ஒரு டென்ஷன் ஆகிடுவா, என்ன இது வரேன்னு சொல்லிட்டார். உங்கள் ஆத்துக்கு வரேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உள்ளே வந்தோடனே கேட்குறேன், உங்களுக்கு என்ன வேணும்? தீர்த்தம் வேணும் அப்படிங்கிறேன். நீங்கள் எதில் எடுத்துன்னு வருவேன்? லோட்டாவில். நான் லோட்டாவில் தீர்த்தம் எடுத்துன்னு வாங்கன்னு சொன்னேன், நான் சொல்லலை. தீர்த்தம் எடுத்துன்னு வாங்கன்னு சொன்னோடனே அந்த தீர்த்தம்னு சொல்லும்போதே அந்த தீர்த்தத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு லோட்டா தேவை, நீங்கள் எடுத்துன்னு வரேன். ஓ தீர்த்தம் எடுத்துன்னு வந்துட்டேளா, ஓ இதோ எடுத்துன்னு வரேங்கிறேள். அப்போது நான் தீர்த்தத்தை நேராக பார்க்கல, நீங்களும் நான் லோட்டா சொல்லலையேன்னு நினைக்கல, ஆனால் லோட்டாவில் தீர்த்தம் எடுத்துன்னு வரேள். அப்படின்னா நான் தீர்த்தம்னு சொன்னது அந்த லோட்டாவையும் தாண்டி அனுப்பிரவேசம் பண்ணி உள்ளே போகிறது. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும்போது நான்கிற ஜீவாத்மாக்குள்ளே இருக்கக்கூடிய பிரம்மமாக இருக்கக்கூடிய பரமாத்மான்னு அர்த்தம். அதுதான் ராமானுஜர் சொன்ன அர்த்தம். இப்போ புரிஞ்சுட்டா? இப்போ இதுக்கு வரலாம். இப்போ ஜீவாத்மானா இது ஐ, அந்த ஐ தான் ஜீவாத்மா. அது எப்படி இருக்கும்னு கேட்டால், சததாங்கிறது உபனிஷத். ஒரு மாட்டினுடைய வாலில் இருக்கக்கூடிய முடியிலேருந்து ஒரு முடியை எடுத்து 100 பங்கா போட்டு, அதுலேருந்து ஒரு பகுதி எடுத்து 100 பங்கா போட்டு, அதுலேருந்து ஒரு பகுதி எடுத்து 100 பங்கா போட்டு வரக்கூடிய ஒரு பகுதியின் அளவு எவ்வளவோ அவ்வளவு 1/100/100/100 1/10⁶. நியூமரேட்டருக்கு போச்சானே 10⁻⁻6 மைக்ரோ லெவலில் ஜீவாத்மா இருக்குது. ஆகிடுதா? ரொம்ப சூக்ஷ்மமாக லைட்ஃபுல், அப்படியே இந்த லைட்டெல்லாம் இருக்கும். ஓகே, இப்படிலாம் நான் எவ்வளவு சொன்னாலும் நமக்கு புரியாது. எல்லாம் சொல்கிறேன், எல்லாம் புரியுறது, ஆனால் உணர முடியறதா? சார் நான் ஜீவாத்மாவை உணர்ந்தேன், ஒரு ஒளி உள்ளே தெரிந்தது, அது பளிச்சுன்னு தெரிஞ்சது, சததான்னு இருந்தது, இப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டேன். அதனால் இப்போ நம்ம 2 பாயிண்ட் வச்சுட்டு இருக்கோம். தியானம் பண்ணுவதற்கு சுலபமாக இருக்க வேண்டும். கரெக்டா? இப்போ இந்த பாயிண்ட் ஜீவாத்மாக்கு இருக்கா? ஏதாவது நீங்கள் சொல்லுங்க. 0வா 1ஆ? தியானம் பண்ணுறது ஈஸியாக டஃப்பா சுவாமி ஜீவாத்மாவை? டஃப்பு, முடியாது. எவ்வளவு சொன்னாலும் அது ஜீவாத்மான்னு ஒன்று புரியுறது. See, there is a difference between knowing and realizing. எனக்கு தெரியறது, ஆனால் ரியலைஸ் பண்ண முடியல, அதனால 0. அந்த ஜீவாத்மாவை தியானம் பண்ணுறதுனால என்ன பலன்? நான் ஜீவாத்மாவை தியானம் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு பலனும் இல்லை. 0 இப்போ ஜீவாத்மா எடுத்தா. இப்போ அடுத்தது ஜீவாத்மாக்கு அடுத்ததாக எது கண்டஸ்டன்ட்டு? பரமாத்மாவுக்கு நடுவில் இன்னொன்று இருக்கே, நம்ம சரீரம், நம்ம உடம்பை தியானம் பண்ணுறது ஈஸியா? ஈஸி தானே? என்ன சுவாமி, நம்ம உடம்பு நம்ம கண்ணுக்கு தெரியறதே. இல்லாட்டா ட்ரீம் கேர்ள் அப்படின்லாம் எதுக்கு அந்த காலத்தில் வச்சுருக்கா? அது என்ன தமிழில் என்ன, சொப்ன சுந்தரியா? அதனால் எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்கா? ஏன்னா கண்ணுக்கு ஈஸியாக தெரியறது. நம்ம உடம்பு நம்ம கண்ணுக்கு நல்லா ஈஸியாக தெரியறது இல்லையா? அதனால் தியானம் பண்ணுறது ஈஸி. அது ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் மாறிகிட்டே இருக்கும். அந்த யார் அதை தியானம் பண்ணலாம் அப்படின்னு, தோனியை தியானம் பண்ணலாமா, கோலியை தியானம் பண்ணலாமா, தினேஷ் கார்த்திகை தியானம் பண்ணலாமா அப்படின்லாம். அது உடம்புனா நமக்கு ஈஸியாக தெரியறது. அதனால் தியானம் பண்ணுறது ஈஸி. அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பாயிண்ட்டு? 1. தியானம் பண்ணுறதுனால வர பலன், இப்போ நம்ம என் உடம்பை தியானம் பண்ணுறேன்னா கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது, 0. இப்போது ஜீவாத்மாக்கு என்ன ஸ்கோர்? 0,0. XY கோஆர்டினேட் வச்சுட்டா 0,0. நம்ம உடம்புக்கு 1,0. எல்லாரும் அப்படி டிப்ஸில் இருக்க, எல்லாரும் அப்படியே கூர்ந்து கேட்டுருக்கா. அடுத்தது பரமாத்மாவுக்கு போவோம். இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம். பரமாத்மா அவர் எப்படி இருக்காருன்னா, உபனிஷத் சொல்கிறது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படி இருக்காராம். மாறுதலே இல்லையா, ஞானத்தில் சங்கோச்ச விச்சேதங்கள் கிடையாதான், தேசகால பரிச்சேதாதிகள்லாம் கிடையாதா, த்ரிவித பரிச்சேதாராகித்யம்னர் பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தில். ஒரு சேஞ்சே கிடையாதான். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே அவர் ஒரு லெவலில் இருக்கார், அப்படியே ஒளிமயமாக இருக்கார், பிரமாதமாக இருக்கார். நம்ம ஜீவாத்மாவே கொஞ்சம் கஷ்டம்.
இது பரமாத்மா அடுத்த லெவல். அடுத்த லெவலுக்கு போனதுனால அது ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ பரமாத்மாவை தியானம் பண்ணுறதுங்கிறது 0வா 1ஆ? ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் பின்னாடி கூட்டுன்னு போயிடுங்க. 0வா 1ஆ? பரமாத்மா கொண்டு சொல்லுங்க. 0. ஏன்னா உயர்ந்தது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தியானம் பண்ணுறது கஷ்டமாச்சு. அந்த பரமாத்மாவை நீங்கள் எக்ஸாக்டாக ஒளிமயமாலாம் தியானம் பண்ணுறதுன்னா, நமக்கு ஒளிமயம்னா நமக்கு இந்த லைட்டு தான் ஞாபகம் வரும். பரமாத்மாவை நமக்கு புரிய மாட்டேங்கிறது, அதனால 0. அவரை தியானம் பண்ணுறதுனால என்ன வரும்? மோட்சம் கிடைச்சிடும் சுவாமி, இல்லையா? 1. அதனால் இப்போ அவருக்கு பாயிண்ட் என்ன? 0,1. இதே நம்ம உடம்புக்கு 1,0, நம்ம ஜீவாத்மாவுக்கு 0,0. இப்போ 4வது எது மிஞ்சிருக்கு? பெருமாளுடைய உடம்பு. அதுக்கு என்ன பேருன்னு சொன்னேன்? திவ்ய மங்கள விக்கிரகம். ஆயிடுதா? இப்போ திவ்ய மங்கள விக்கிரகத்தை தியானம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ரங்கநாதர் கண்ணுக்குள்ளே தெரிகிறாரா கொஞ்சம்? ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர், திருப்பதி திருவேங்கடமுடையான் தெரிகிறார், காஞ்சி வரதராஜர், குருவாயூரப்பன், ராம்நகர் நம்ம ராமர் தெரிகிறார். எவ்வளோ ஈஸியாக வந்துடுத்து பாருங்க, கண்ணுக்கு எதிரே வரார். அதனால் அவரை தியானம் பண்ணுறது ஈஸி. அப்படின்னா எவ்வளோ பாயிண்ட்? 1. அவரை தியானம் பண்ணால் என்ன கிடைக்கும்? மோக்ஷம் 1. அப்படின்னா 1 யார் ஜெயிச்சிருக்கா? பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம். அதனால தான் நம்ம பெரியவா கோவில் வழிபாடுன்னு வச்சுருக்காங்க. சரியா? இப்போ இந்த பாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த பெருமாளை நம்ம தியானம் பண்ணிகிட்ருக்கோம். தியானம் பண்ணால் நமக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய திவ்யமங்கள விக்கிரகம். அப்பேற்பட்ட ஆச்சரியமான திவ்யமங்கள விக்கிரகத்தை பற்றி சொல்லக்கூடிய உயர்ந்த வேத ரிக் எதுன்னு கேட்டால் காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்தோட பொருளையே நம்ம பெருமாளுடைய அதனால தான் ஆப்ரணகாத்து சர்வையேவ சுவர்ணஹான்கிறது சாந்தோக்கியம். ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு, அவருக்கு மீச கூட கோல்டு. ஹிரண்ய கேஷஹா, கோல்ட் ஹேர். தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி. ராமானுஜரோட 1000 இருக்கிறதுனால அந்த கப்பியாசத்தை நீங்கள் நிறைய தடவை கேட்டுவிட்டு, இனிமேல் நான் கப்பியாசத்தை பற்றி சொல்ல வேண்டாம். அதனால் தாமரை கண்ணன் இப்படிலாம் சொன்னபோது உங்களுக்கு பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் தியானத்துக்கு வருதா? அந்த தியான பொருளாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஆச்சரியமான திவ்யமங்கள விக்கிரகத்தை உட்பொருளாக கொண்ட ஒரே ஒரு ரிக்கு காயத்ரி மந்திரம். அது வெளியில் சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுங்கிறதுக்காக சீக்ரெட்டாக ரிக் ஏகா, ஒரே ஒரு ரிக்கு அந்த பெருமாளை விருணுதே வரிக்கும்னர். நீங்கள் தெரிஞ்சவா பாருங்க, அந்த காயத்ரி மந்திரத்தில் ஒரு வார்த்தை வரும், வரேண்யம்னு ஒரு வார்த்தை வருதா? சொல்லக்கூடாது, இதெல்லாம் வெளியில் சீக்ரெட். உங்களுக்கு மட்டும் அந்த வரேண்யம். இப்போ எல்லாம் காயத்ரி மந்திரம் எல்லாருக்கும் தெரிகிறது, ஓகே. ஆனால் அந்த வரேண்யம்னு ஒரு வார்த்தை இருக்கா? வரேண்யம்ங்கிறது விருணுதேங்கிற வார்த்தையில் தான் வரிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை. அதனால தான் இவர் சொல்கிறார் ரிக்கேகா. அதை தான் பிள்ளையார் உட்காந்து சொல்லிஞ்சுட்டு இருக்காரு. என்ன யார் ரிக்கேகா ரிக்கேகா? அதுக்குள்ளே இவர் அடுத்த ஒரு 1000 ஸ்லோகத்தை யோசிச்சு வச்சுட்டார். அப்படின்னு சொல்கிறார் ரிக்கேகா. அதுதான் பிள்ளையாரே, ஞாபகம் இருக்கா? ரிக்கேகா, ஓஹோ அதுவா அப்படின்ட்டார். அவ்வளோதான், ஓஹோன்ட்டார். நமக்கு தெரியல, எங்கள் ஆச்சாரியன் சொன்னால் தான் எனக்கு தெரியுது. ஆயிடுதா? இதுதான் சுவாமி மேட்ச் நல்லா இருந்ததா? परम भागवत मौनि वरस शिविभाकर सनक सनंदन दीश सुर किं पुरुष कनक कशिपु सुत नारद तुम्बुरु पवन सूनु बालचंद्रधर शुक सरोज भव भूसुर वरुलु परम पावनुलु घनुलु शाश्वतुलु कमल भव सुखमु सदानुभवुलु गयंदरो महानुभावुलु. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavulu, a festoon of the devout. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. ದೊಡ್ಡಾಚಾರ್ಯ, ಆದಿಶಂಕರಾಚಾರ್ಯ, ವೇದಾಂತ ದೇಶಿಕ, ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ದೀಕ್ಷಿತ, ಪೋತನ, ಜಯದೇವ, ಆಂಡಾಳ್, ಮೀರಾಬಾಯಿ, ಕಂಬನ್, ತಿರುಮಳಿಸೈ ಪಿರಾನ್, ಭದ್ರಾಚಲ ರಾಮದಾಸು, ಗೋಸ್ವಾಮಿ, ತುಳಸಿದಾಸ, ಪುರಂದರದಾಸ and Tukaram. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well, with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers
Natya gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous, revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great-grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati. And the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavalu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors, and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar. தாம் யஜ்ஞோனாதி வர்த்ததே, அது இல்லாமல் யஜ்ஞம் நடக்க முடியாது. அது எது இல்லாமல்? அதே தான், அந்த ரிக் ஏகா, அந்த ஒரு ரிக் இல்லாமல், காயத்ரி இல்லாமல், இப்படின்னு அந்த கொண்டு முடிக்கிறார். இதுக்கு நீலகண்டர் அப்படின்னு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். மகாபாரதம் 1,25,000 ஸ்லோகங்களுக்கு ஒருத்தர் உரை எழுதியிருக்கார். பாவம், அவருக்கு எவ்வளோ டைம். நீலகண்டர்னு பேர். பாவதீபம்னு ஒரு கமெண்ட்ரியில் அதுக்கு ஒரு விஷயம் சாதிக்கிறார். அது என்னன்னு சொல்லிட, பிராணமசி நிருத்தியமானே யஜ்ஞி யஜ்ஞே சாமயஜூஷி இவ ஞானயஜ்ஞோபகாரகே ரிக்யேகா முக்கியா யஜ்ஞம் ஞானம் விருணுனம் ஸ்வீகரோதி ஞானோத்பாதி கேகர்த்தா அப்படின்னு அந்த இடத்த எடுக்கிறார். இப்போ அடுத்தது கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸி. இதெல்லாம் இப்போ நம்ம டஃப் கொஸ்டின் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த கொஸ்டின்லாம், இப்போ அடுத்தது பிள்ளையாருக்கு ஈஸியாக புரியணுமே. பாவம், அவருடைய ப்ராப்ளம். ஸ்க்ரைபாக ஃப்ரீயாக வேறு பண்ணுறார், ஃப்ரீ சர்வீஸ். ஒன்றும் எனக்கு நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஃப்ரீயாகவே பண்ணுறேன். ஃப்ரீயாக பண்ணுறேன்னா கொஞ்சம் ஈஸியாக வைக்க வேண்டாமா? அடுத்தது எடுக்கிறார். கிம் ஸ்விதாவபதம் சிரேஷ்டம். இப்போ நம்ம பெருமாளெல்லாம் பூஜை பண்ணுறோம். ராமருக்கு அவ்வளோ உற்சவங்கள் கொண்டாடுறேள். பக்கத்தில் ஒரு கோவில், எவ்வளோ பாபநாயக்கம் பாளையத்தில் அவ்வளோ ஆச்சரியமான ஒரு திருக்கோவில், ஜெகநாத பெருமாள் கோவில். எவ்வளோ கோவில் அடியேனே உபன்யாசம் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் கோவிலில் நான் எல்லா ஊர்லேயும் போய், நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்க. நான் ஏதோ ஒரு ஊரில் போய் சொன்னபோது சொன்னேன், க்ளீன் டெம்பிள்ஸ்னால் கோயம்புத்தூர் தான். நீட்டாக இருக்குது கோவில்லாம், இல்லையா? கோவிலும் நல்லா வச்சுக்கிறா, வரவாளும் அதை அசுத்தம் பண்ணாமல் இருக்கா. அதனால் இப்போது இவ்வளோ கோவிலுக்கு நம்ம போகிறோம். கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சிட்டோம். எதுக்குன்னா, ஆற்றுல கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், என்னென்னவோ இருக்குது, பாஸ் ஆகணும் எக்ஸாமில், இன்னொரு ஃபீஸ் கட்டுறாப்பில் இந்த குழந்தை வைக்கக்கூடாது இன்னொரு தடவை, அப்படி அதெல்லாம் போகிறோம். ஆனால் பொதுவாக ஒரு தேவ பூஜான்னு பண்ணுறது எதுக்கு? அதனுடைய பலன் என்னன்னு கேட்டால் பதில் சொல்கிறார் தர்மராஜர். வருஷமாவபதாம் சிரேஷ்டம். ரெயின், கரெக்டாக மழை பெய்யறது தான் நாம் செய்யக்கூடிய பூஜைக்கு பலனா. மழை பெய்யறதா? வாட்டர் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? கோயம்புத்தூரில் இருக்குது. சென்னையில் கேட்கவே வேண்டாம், லாரி தான் அங்கே ஓடுறது. விட்டால் நம்ம லாரிலேயே இன்னும் கொஞ்சம் நாள் போகிறோம்னா அந்த ஓட்டையை திறந்து இங்கே குளிச்சுட்டு வெளில வந்துருங்கோ, இன்னும் 4 ஆற்றுக்கு போயின்ட்டு இருக்கோம் நாங்கள், அங்கே போய் அவள் குளிக்கணும். அப்படி அந்த நிலைக்கு நம்ம வந்தாச்சு இல்லையா? கணத்துலலாம் அவாவா. நான் இப்போ மெட்ராஸில் போய் சுவாமி இங்கே கிணறை வந்து பாருங்கோ அப்படிங்கிற. கணத்தை பார்த்தா அதோ பாதாளம் தெரியுது. பலிச்சக்கரவர்த்தி கூட தெரிஞ்சுருவா, ஜலம் தெரிய மாட்டேங்குது இல்லையா? ஏன் அப்படின்னா, ஒன்றும் நம்ம பூஜை பண்ணுறதில்லை, இல்லாட்டா ஒழுங்காக பண்ணுறதில்லை. அராஜகம் இருந்துட்டான மழை பெய்யாதுங்கிறா. அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா இல்லைன்னா மழை பெய்யாது. எடுத்தா சரி. அடுத்தது இது ஒரு சிம்பிள் கேள்வி. கிம் ஸ்வின் நிவபதாம் வரம். அடுத்தது கேட்குறார், கிம் ஸ்வித் நிவபதாம் வரம். நம்ம பித்ருக்களை பூஜை பண்ணுறதுனால கிடைக்கிறது என்னன்னு கேட்டால் அவர் பதில் சொல்கிறார், பீஜம் நிவபதாம் வரம். நம்ம பூமியில் நன்ன விதை போட்டால் விளையுமா? பித்ருக்களுங்கிறாளே, அதில் ஒரு பெரிய டவுட் சுவாமி. எல்லோரும் டவுட் என்னன்னா, தாத்தா அப்பா அம்மா இவாழ்லாம் பித்ருக்களுங்கிறா. நீங்கள் என்ன சொல்ல?
ஒரு ஜீவாத்மா சரீரத்தை விட்டு வெளில போயிடுத்துனா 2 வழி தான் சுவாமி. அதுக்கு 1000 பிரம்மரந்திரங்கள் மூலமாக அது வெளியில் போகலாம். ஃபஸ்ட்டு 100, இங்கே 1001 நாடிகள் மேலே போகிறதான். நம்ம ஹிருதய கமலம்ங்கிறது லோட்டஸ்லேருந்து 101 நாடிகள். அந்த 101 நாடிகளில் முதல் 100 நாடிகள் வழியாக ஜீவாத்மா போயிடுத்துன்னா அடுத்த ஜென்மம் உண்டு. இப்போ ராம்நகர், அடுத்தது ஆர்எஸ்புரம், அப்படி பீலமேடு, அப்படி பிறந்துட்டே இருக்க வேண்டியது தான். 101வது நாடி வழியாக போச்சுன்னா அதுக்கு அர்ச்சிதாதி மார்க்கம், த பாத் ஆஃப் லைட், அதுக்கு நச்சபுனராவர்த்தத்தே மோக்ஷம் எடுத்தா. 2 வே தான் அதுக்கு. ஒரு வே என்னன்னா அதுக்கு மோட்சம் கிடைக்கலாம், அல்லது அடுத்த ஜென்மம் ஏற்படலாம். இப்போ நம்ம பித்திருக்களுக்கு உட்காந்து பண்ணுறோம். இப்போ யாருக்கு பண்ணுறோம்? இப்போ தாத்தாக்கு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தாத்தா என்னவா போயிருப்பார்? ஒன்று மோட்சத்துக்கு போயிருப்பார், இல்லாட்டா அடுத்த ஜென்மம் எடுத்திருப்பார். இப்போ அடுத்த ஜென்மம் எடுத்திருக்காருன்னா அவருக்கு தெரியாது நம்ம பண்ணுறோமா இல்லையான்னு. இல்லை, நமக்கெல்லாம் ஞாபகமாக வந்துருக்கு, போன ஜென்மத்தில் 1971ஆம் ஆண்டு நான் உயிர் துறந்த போது நான் இருந்த வாஷர்மேன் பேட்டையில் இருந்த என் முன்னோர்கள் எனக்காக கர்மா செய்யவில்லை அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம வாசலில் போய் நின்றுடுவோமே, உங்கள் ஃபேமிலியில் இருந்தவன் தான் நான் இந்த சரீரத்தில் இப்போ இருக்கேன் சொல்லிவிடுவோம். நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. 2வது மோட்சத்துக்கு போயிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ கொஞ்சம் புண்ணியம் இருக்குது, ஆச்சாரிய கட்டாட்சம் இருக்குது, மோட்சத்துக்கு போய்ட்றோம். இப்போ மோட்சத்துக்கு போயிட்டால் நமக்கு பெரிய கவலையாக அங்கே கீழே உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேண்டாங்கிறதுக்கு தான் அங்கே ஒருத்தர் போகிறார். அங்கே போய்ட்டு யார் கவலைப்பட்டு இருக்கா? அங்கே போனாலும் நமக்கு தேவையில்லை, அங்கே பெருமாளுடைய கைங்கரியம்னே உட்காந்துட்டு இருக்கோம். இங்கே இருந்தால் அடுத்த ஜென்மம் எடுத்தால் நமக்கு தெரிய போகிறது இல்லை. 2 ஆயிடுத்தா, பின் எதுக்கு நம்ம பண்ணணும்? கேள்வி கரெக்டாக இருக்கா? நன்னா கவனிங்க, இதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். பித்ருக்கள் அப்படின்னு சொன்னால் இது டைரக்டாக நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா கிடையாது. யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு ஷரீரத்தில் பாஞ்சபௌத்திக ஷரீரத்தில் வாழ்ந்து உயிர் துறந்தவர்களோ அவர்களுடைய ஷரீரத்தை விட்டு பிரிந்த அனைத்து ஜீவாத்மாக்களின் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். பித்திருக்களுங்கிறவா யாருன்னா பித்ருலோகம்னு ஒரு லோகம், அங்கே இருக்கக்கூடியவாள்லாம் உலகத்தில் யாரெல்லாம் டிபார்ட்டட் சோலோ அவளுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவளே கிடையாது. அந்த பித்திருக்களுக்கு எப்படி சாப்பாடுனா, வருஷத்துக்கு வருஷம் திவசம் ஸ்ராத்தம் பண்ணி நம்ம ஒரு குதப காலத்தில் விடக்கூடிய போஜனம் தான் அவளுக்கு லஞ்ச் டைமில் அதுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு. டைரெக்டாக அந்த பிண்டம் அங்கே போகாது. அந்த பிண்டத்தினுடைய வேல்யூ, இப்போ நம்ம இப்போ ஒரு அம்மா, அவளுக்கு பொண்ணு இருக்கா, பொண்ணு வேறு ஊரில் இருக்கா, அவளுக்கு திடீர்னு பணம் தேவை, அம்மா கிட்ட பணம் இல்லை, அவள் என்ன பண்ணுறா, உடனே ஒரு ஜுவல்லர்கிட்ட போய் தன்னுடைய நெக்லஸை வைக்கிறா. நெக்லஸை வச்சு சொல்கிறா, இதுக்கு என்ன விலையோ அந்த விலையை அவள் அக்கௌண்ட்டுக்கு போட்டுருங்கோ. இப்போ செயின் போகாது, அந்த வேல்யூ தான் போகும். பிண்டத்தினுடைய வேல்யூ அந்த பித்திருக்களுக்கு போகிறது. யாருடைய பேரை சொல்லி அவள் சாப்பிட்டுக்கிறா? நம்ம முன்னோர்களின் பேரை சொல்லி சாப்பிட்டுக்கிறாளே ஒழிய. பல பேர் உங்கள் அப்பா அங்கே தெய்வமாக இருந்து பார்த்துட்டு இருக்காரு, யாரும் தெய்வமாலாம் இருந்து பார்க்கவே முடியாது. இதெல்லாம் இந்த சீரியல்லையும் படத்துலையும் தப்பாக டைலாக் எழுதி நம்ம மனசு அப்படி மாறிடுத்தோம். அவர் அந்த படத்தை எதிர்க்க போய் எழுதுன்ட்ருப்பா. உங்கள் அப்பாவை நினச்சிட்டு இருக்கா, அவர் எங்கேயோ பிறந்திருப்பார் ஆப்கானிஸ்தானில். இப்போ அவரை நினச்சி நினைத்த உட்காந்து அழறது. இந்த சித்தாந்தத்தை புரிஞ்சுட்டா ரொம்ப இமோஷ்னல் ஆகிடக்கூடாது. நம்ம கரெக்டாக இருக்கணும், ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாதான் லாஜிக்குக்கும் இமோஷனுக்கும் வாழ்க்கை ஓடும். உங்கள் அப்பா அங்கே தெய்வமாக இருந்து பார்க்குறாரு, எல்லோரும் ஒரு தெய்வம் ஒரு உலகத்தை வச்சுட்டு தானே பெருமாளுக்கு அங்கே போட்டி வந்துடும். அதனால் அதெல்லாம் கிடையாது, யாரும் தெய்வமாலாம் இருந்து பார்க்க முடியாது. அந்த லிஸ்ட்டில் நம்மளும் போயிட்டே இருக்கோம். இப்போ ரயில்வே டிக்கெட் இஷ்யூ பண்ணால் ஐயோ அவருக்கு இஷ்யூ பண்ணிட்டாரே, அடுத்தது நமக்கு தான் இஷ்யூ பண்ணுவான்னு அர்த்தம் இல்லையா? அதனால் ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்க வாழ்க்கெலாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு காமனாலிட்டி என்னென்னா போயிட்டே இருக்க போகிறோம். அந்த போகிறதுக்குள்ளே அங்கே ஸ்ராத்தத்தினுடைய பலனாக அங்கே சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தா பீஜம்னா சீடு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னா திருப்பாவை நம்ம சொல்கிறோம். திருப்பாவை சொல்லி முடித்தோன்னு ஒரு வாழி திருநாமம் வரும். கோதை தமிழ், அது என்ன, வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேதம் அனைத்திற்கும் வித்து ஆகும் கோதை தமிழ். வித்துனா சீடு. எது வித்தாருது? கோதை தமிழ். கோதை தமிழுங்கிறது என்ன? திருப்பாவை. திருப்பாவை வேதத்துக்கு வித்தார் தான். ஏன் சுவாமி, திருப்பாவை முன்னாடி வந்ததா வேதம் முன்னாடி வந்ததா? வேதம் முன்னாடி வந்தது. வேதத்துக்கு எப்படி திருப்பாவை வித்தாகும்? கேள்வி கரெக்டாக இருக்கா? நல்லா கவனிங்க. இப்போ ஒரு மாம்பழத்தில் இது நீங்கள் புரிஞ்சுட்டேன்னா திருப்பாவை புரிஞ்சிடும். அடுத்த கேள்விக்கு நான் போயிடுவேன். ஒரு மாம்பழத்தில் பொதுவாக எவ்வளோ மாங்கொட்டை இருக்கும்? 1. ஒரு மாம்பழத்தில் பொதுவாக ஒரு மாங்கொட்டை.
ஒரு மாங்கொட்டைக்குள்ள எவ்வளவு மாம்பழம் இருக்கு? மரமாமழை சொன்ன இவ்வளோ கணக்கு வந்துட்டே தெரியாது இல்லையா? அது மாதிரி திருப்பாவைங்கிற அந்த வித்துக்குள்ள வேதத்தினுடைய கருத்துக்கள் பல உள்ள பொதிந்து இருக்கிறதுனால வேதம் அனைத்திற்கும் வித்தாகும்னு அர்த்தம் அதுக்கு. இந்த இடத்த சொல்றார் பீஜம் நிவபதாம்பரம். ஒரு பீஜம், ஒரு கொட்டை பூமியில விளைவதற்கு நல்ல ஃபர்டிலிட்டி ஆஃப் த லேண்டுங்கிற இல்லையா, மென்யூர்லாம் போட்டு பித்திருக்களுக்கு பூஜை பண்ணால் நம்ம பரம்பரை நன்றாக வளரும். அடுத்தது இதான் பாருங்க, இப்போ நம்ம கேள்வியை உட்காந்து ஜாலியாக ஃபேன் எல்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். யுதிஷ்டன் எந்த நிலையில் இருக்க, 4 தம்பிமார்கள் கீழே மூர்ச்சையாக இருக்கா, அந்த சமயத்தில் அவருக்கு அந்த ஞானம் வருதே. பல பேர்கிட்ட ஐயோ நீ அவசரத்தில் கேட்டுவிட்ட படப்படான்னு இருக்கு, இப்போ நீ எதுவுமே என்ன கேட்காத, மெதுவாக நான் 6 அமர சொல்கிறேன் அப்படின்பா. யுதிஷ்டனும் அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா, இப்போ என்ன கேள்வி கேட்காத, கம் ஆஃப்டர் 3 டேஸ்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலை, உடனே. அதுதான் சீசன்டு சோல்னா எந்த சமயத்திலையும் பதறாமல் இருப்பா, இதுவும் கடந்து போகும்னு இருப்பா. அதுதான்